ஒர்க் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பில் என்றதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பில் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னாக்கா, ஆக்சுவலா வந்து ஏற்கனவே 1995ல வந்து ஒர்க் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்ததே வந்து நல்ல விதமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதுல சில திருத்தங்கள் முக்கியமா தேவைப்பட்டதுனால 2013ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 2013ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து இயங்கிட்டு இருக்கு. அதாவது வக்ஃப் வாரியம் என்பதை வந்து அதுல சூப்பர்வைசிங் அத்தாரிட்டியா போட்டு எல்லா இதுலயுமே வந்து நேர்த்தியா கடைபிடிச்சிட்டு நல்ல விதமா சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா சொத்துக்களையும் பாதுகாத்து மீட்டெடுத்து ஒரு யூனிஃபார்மா போயிட்டு இருக்கிற நேரத்துல வேணுமென்று ஒரு சர்ச்சையை கிளப்பணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் பில்லோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, ஆக்சுவலா வந்து அவங்களோட இதுக்கு முன்னாடி எப்படி பாபர் மசூதியை இடிச்சுட்டு அந்த ராமர் கோயில் கட்டணும்ட்டு ஒரு அநியாயமான தீர்ப்பை கொண்டு வந்தாங்களோ, அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து மசூதி மேல ஏறி நின்று தடப்பாறையாலையும் மண்வெட்டியாலையும் ஜேசிபியாலும் மசூதியை இடிச்சு கையகப்படுத்தினாங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு சோசியல் இஷ்யூஸும் வராம இதை வந்து சட்டப்பூர்வமா ஹேண்டில் பண்றதுக்காகன்ட்டு அந்த கடப்பாறை மண்வெட்டி எல்லாமே வந்து செய்யற வேலையை ஒரு சட்டம் மூலமா நிறைவேற்றத்துக்காக மட்டும்தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்திருக்காங்களே தவிர மற்றபடி இதுக்கான எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான நோக்கமோ எதுவுமோ இல்லைன்றத சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து திரும்ப பெறணும்ன்ற வலியுறுத்தி இந்த பேச்சு விடுவாங்க.